ஹாய், நான் என் அம்மா கிச்சனுக்காக மீஷோலேருந்து கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். இதுவரை மீஷோவில் நான் எதுவும் பெருசாக வாங்கினதில்ல. வாங்கினாலும் எனக்கு பெருசாக குவாலிட்டி ஓகேவா ஃபீல் ஆனதே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைமாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதனால தான் வீடியோவாக எடுத்துடலாமேன்னு வீடியோவாக எடுத்துட்டேன். அதில் இந்த செராமிக் ஜாரு, இது நல்லா இந்த ஒயிட் கலரில் குட்டி குட்டி ஹார்ட் போட்டு க்யூட்டாக இருந்துச்சு. அதனால வாங்கினேன். இது மேக்ஸிமம் ஒரு 750 ml பிடிக்கும். நான் ஒரு பேக்கெட் உப்பை கொட்டி பார்த்தேன். 750 ml தான் பிடிச்சிச்சு. மிச்சம் கொஞ்சம் மீதி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதோட ரேட் 386 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த உட்டன் ட்ரே, இதுவும் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. இது 208 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது நான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி கூட பார்த்துட்டேன். ஏன்னா அந்த வுட்டில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்கல்ல, அதனால நான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி கூட பார்த்துட்டேன். கலர் எதுவும் போகலை, நல்லாவே இருக்குது. ஒர்த்து பையிங் தான். 208 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். அதுக்கப்புறம் இந்த பிளேட் ஆர்கனைசர், இதில் பிளேட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் எதுக்கு வாங்கினேன்னா, இந்த தோசை டவா, பனியார பேனு, அப்புறம் இந்த ஷாப்பிங் போர்டு எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். இதோட ரேட் 213 ருபீஸு. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்டு, இது கம்ப்ளீட்டாக வுட்டில் தான் இருக்குது. ஃபுல்லாக வுட்டு தான். இதோட ரேட் 407 ருபீஸ் தான். ஒயிட் கலரில் ஒயிட் பேஸ்டாக விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீழே இந்த புஷ்ஷெலாம் இருக்குது. நம்ம மூவ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். கம்ப்ளீட்டாக வுட்டில் இருக்கிறனால இது ஒர்த்து ஃபார் பையிங் தான். ஏன்னா 407 ருபீஸ்க்கு இது நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது கூடவே இந்த டெக்கர் பீஸும் ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நான் இந்த 2 செராமிக் ஜாரை வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. இந்த 2 செராமிக் ஜாரு, அப்புறம் 2 ஆயில் கண்டெய்னர், அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் ஹோல்டரு, இது நான் சில்வரில் வாங்கிடலான்னு சில்வர்லேயே வாங்கிட்டேன். ஏன்னா பிளாஸ்டிக் பெருசாக எங்கள் அம்மாவுக்கு ஹேண்டில் பண்ண பிடிக்காது. அதனால சில்வர்லேயே வாங்கிட்டேன். இது எவ்வளோனா 213 ருபீஸு. சில்வரில் 213 ருபீஸ்க்கு இது ஓகேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதை எங்கேயாவது நம்ம ஹேங் கூட பண்ணிக்கலாம். ஏதாவது ஜன்னல் அந்த மாதிரி இடத்துல ஹூக் போட்டு ஹேங் கூட பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் 6 கண்டெய்னர்ஸ் வாங்கினேன். அது எல்லாமே பிளாஸ்டிக் தான், கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். எனக்கு இந்த ப்ளூ கலர் மூடி போட்டிருந்தனால எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதனால வாங்கினேன். ஆனால் பிளாஸ்டிக் தான், இது கிளாஸ் கிடையாது. இது 256 ருபீஸ் தான். ஆனால் நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. மேலே இந்த லப்பர் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாகவே க்ளோஸ் ஆகுது. இதில் நம்ம இந்த பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதையாவது போட்டு வச்சுக்கலாம். உள்ளே இருக்க ஐட்டம் விசிபிளாக நம்மளுக்கு தெரியணுன்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் போகலாம். ஏன்னா 250 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் பாட்டில், இது 345 ருபீஸ் தான். செட் ஆஃப் 2 தான். சில்வரில் செட் ஆஃப் 2 இந்த ரேட்டுக்கு இது ஓகேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நல்லாயிருக்கு. மெயினாக எதுக்கு இது வாங்கினேன்னா, இப்போது நான்லாம் பாட்டிலில் தான் வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணவே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. எங்கள் அம்மா ஒர்க் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். இது இந்த கேப் தனியாக கழட்டிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ஆயில் ஊற்றினா கூட இதில் பெருசாக சிந்தலை, நல்லாவே இருக்குது. மேலே இருக்க இந்த டாப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கையை உள்ளே வர விட்டு கூட நம்ம நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க டாப்பையுமே நம்ம கை உள்ளே விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மெயினாக இந்த வாஷிங் பர்பஸ்க்காகவே இதை வாங்கினேன். என்ன மாதிரி இந்த பாட்டிலில் வச்சுருக்கவங்களுக்கு இந்த வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு தோணுது. இது நல்லாவே இருக்குது, ஒர்த்து பையிங் தான். நெக்ஸ்ட்டு இந்த சிசர், இது 99 ருபீஸ் தான். 2 சிசர் பேக் ஆஃப் 2 தான் வந்துச்சு. நான் க்ரீன் கலர் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனால் ப்ளூ கலர் வந்துச்சு. இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த அகர்பத்தி ஹோல்டர் தான். இது 4 ஹோல் தான் இருக்குது. நிறையா பற்றி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. பட் ஆனால் எனக்கு ஓகேவாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த டஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக கீழே விழுகாது. அதுக்காகவே இது வாங்கினேன். நல்லாயிருக்கு. இது கிச்சன் ப்ராடக்ட் இல்லை, சாமி ரூமுக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் இருக்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பிளேட் ஆர்கனைசரில் இந்த பேனு, இந்த தோசை டவா, இந்த சாப்பிங் போர்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டில் அந்த 2 ஜாரும், அப்புறம் அந்த குட்டி இதையும் டெக்கர் பீஸையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் 2 ஆயில் கண்டெய்னர்ஸை வச்சு அந்த இடத்தையும் ஃபில் பண்ணியாச்சு.
அதே ட்ரேலேயே இந்த இஞ்சி தட்டுறது, அப்புறம் அந்த தோசை ஊற்றும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் கண்டெய்னர் அது எல்லாத்தையுமே அதிலே வச்சுட்டேன். அந்தளவுக்கு அது எல்லாத்தையும் பிடிக்குது. இந்த இதெல்லாம் வைக்கிற அளவுக்கு ஓகேவாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பூன் ஹோல்டர்லேயும் எல்லா ஸ்பூனு எல்லா நைஃபு எல்லாத்தையுமே போட்டு ஆர்கனைஸ்டாக வச்சுட்டேன். நல்லாவே இருக்குது எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஒரு திங்ஸ் வாங்கிட்டோன்னா அதை அப்போவே வச்சு பார்த்துடணும். அப்போ தான் திருப்தியாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் எல்லா லேடீஸ்க்குமே அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இப்போது மீஷோவில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு ₹10 ₹20 கிட்ட எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்பப்போ கூடி குறையும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. பட் இந்த ப்ராடக்ட்டோட கோடு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம தாரணிஸ் கேலரி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.